கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான ஆண்டவருடைய வார்த்தை. ஆம் தேவஜனமே, கடந்த 7 நாட்கள் நாம் உபவாச ஜெபத்தை கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்று இரவும் 9 மணி அளவில் இந்த சேனலில் ப்ரேயர் டைம் என்ற இந்த அருமையான யூடியூப் சேனலில் நம்ம 21 நாட்களாக உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம். இன்றைக்கி 8வது நாள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி அதிகாலையில் கூட ஆண்டவர் இந்த 8வது நாளினுடைய ஆரம்பத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். இதை புதிதாக யார் கேட்டாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு நபர் என்றால் அது தேவன்தான். அவர் என்றென்றும் நம்மளை வெட்கப்படுத்தாமலும் நம்மளை காப்பாற்றுகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 146 3வது வசனம் சொல்லுகிறது, பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். எவ்வளோ அருமையான வார்த்தைன்னு பாருங்கள். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் சில பெரிய நபர்களை நாம் சந்திக்கிறது உண்டு, பேசுகிறது உண்டு. ஆனால் வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுகிறது பாருங்களேன். சில நேரம் அப்படிப்பட்ட பெரிய ஆஃபீஸர்ஸை நம்ம சந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஆஃபீஸ் ரூமில் நம்ம சைலண்டாக இருக்க வேண்டிய நாட்கள்லாம் வந்திருக்கலாம். பெரிய பெரிய நபர்களை நாம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுப்போம். ஆனால் அவர்கள் நம்மளை வகை வைக்காமல் போயிருக்கலாம். இல்லை என்றால் அவர்கள் நமக்கு முயற்சி எடுத்து சில காரியங்களை செய்து தராமல் அதை நீடித்து கொண்டிருக்கலாம், நம்மளை அலைய விட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், இந்த நாட்களில் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மனுஷனை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எனக்கு யார் ஆண்டவரே இருக்கிறார் என்று ஒரு எண்ணம் வரும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் உண்டு. ஏன் தெரியுமா? இந்த பிரபுக்களையும் இந்த பெரிய மனிதர்களையும் நாம் நம்பும் பொழுது ஆண்டவரை நாம் மறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆண்டு சொல்லுகிறார், பிரபுக்களையும் பெரிய பெரிய நபர்களையும் கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, 4வது வசனத்தில் சங்கீதம் 146 சொல்லுகிறது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனை அழிந்து போகும். பெரிய நபர்களாக இருக்கலாம், நாம் ஆதரவு கேட்டு போயிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஆவி ஒரு நாள் பிரியும், அவன் மண்ணானவன் தானே. வேதம் இன்னொரு பக்கத்தில் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நாம் நம்புகிறது வீண். நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதே. ஆம் தேவஜனமே, நாசியில சுவாசம் உள்ள மனிதன் நம்மளை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். ஏனென்றால் சுவாசத்தை கொடுத்தவர் அவர். ஆதாமுடைய நாசியில் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். என்னைக்கு அவன் பாவம் செய்தானோ அன்னையில் இருந்து மனித குலம் ஏமாற்றுகிற மனித குலமாய் மாறினது. அவன் விழுந்து போகும் பொழுது அவனுடைய வித்தாகிய எல்லாரும் ஏமாற்றுகிறவர்களாக மாறினார்கள். கர்த்தர் வானத்திலிருந்து பார்க்கிறாராம், உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, ஒருவரும் இல்லையாம், நீதிமான் ஒருவரும் இல்லை. இந்த நாட்களில் நமக்கு சில தேவைகள், உலக தேவைகள் நம்மளை அழுத்தும் பொழுது, பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கும் பொழுதோ, இல்லை பிஸ்னஸில் சேர்க்கும் பொழுதோ, இல்லை வேறு நாட்டுக்கு அனுப்பும் பொழுதோ, ஏதோ ஒன்று நமக்கு இன்றைக்கி தேவைப்படும் பொழுது, பொருளாதாரத்தில் உள்ள ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இன்றைக்கி ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டு இருப்போம். பெரிய நபர்கள் இரக்கம் பாராட்டி சில காரியங்களை அவர்கள் செய்து தராமல் இழுத்து கொண்டே இருப்பார்கள். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு அருமையான சின்ன பிள்ளை +2 முடிச்சுக்கிட்டு அழகான மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு எதிர்காலத்தில் படிக்கக்கூடிய ஒரு தகுதி ஞானம் இருந்த பிறகும் பணம் இல்லாத ஒரு காரணத்தினால் படிப்பில்லாமல் கொத்த வேலையும் செங்கல் சூளையில வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். நல்லா படிக்க ஞானம் இருக்குது, படிக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் பணம் இல்லை. தேவச்சனமே, கர்த்தர் என்றும் மௌனமாக இருப்பாரா? இல்லை, கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். வேதத்தில் அப்படிதான் எழுதியிருக்கிறது. மனுஷனை நம்புகிறது கண்ணியை வருவிக்கிறது. மனுஷனை நாம் நம்பலாம், தேவனை நம்பிவிட்டு தேவனுடைய ஆதரவோடு மனுஷனிடத்தில் நாம் செல்ல வேண்டும். ஆனால் மனுஷனை மட்டும் நம்புகிறது ஆபத்து. நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள், கர்த்தர் கதவுகளை திறப்பார். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நம்ப வேண்டிய ஒருவர் உண்டு, உங்களுக்காக யாவையும் செய்து தருவார். மனுஷன் உங்களை ஏமாற்றலாம், அதிகாரிகள் உங்களை அலைய வைக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை மறப்பதற்கு மனிதன் அல்ல. நீங்கள் கர்த்தரோடு இணைந்து பாருங்கள், பேசி பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், உபவாச ஜெபத்தில் கலந்து ஜெபித்து பாருங்கள்.
கட்டுகள் உடையும், போராட்டங்கள் மாறும். நீதிமொழிகள் 21:1 சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. எப்படி இருக்குதா? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறதா. அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பாருங்க, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லலாம்? இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களை நோக்கி பேசுகிற ஒரு வார்த்தை, எத்தனை பிரபுக்கள் இருந்தாலும், எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் அவர்களுடைய சுவாசம் ஒரு நாள் முற்று பெறும். ஆனால் சுவாசத்தை ஊதியவர் என்றும் ஜீவனோடு இருப்பார். அதனால நாசியில் சுவாசம் உள்ளவரை நம்புகிறதை பார்க்கிலும் நாசியில் சுவாசத்தை கட்டளையிட்ட தேவன் பேரில் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறது சிறப்பு. எஸ்தரை பாருங்கள், ராஜா அரண்மனைக்குள் உபவாச ஜெபத்தோடு நுழைகிறாள். ஒன்று மரணம், இல்லை என்றால் வெற்றி. மரிக்க துணிந்த அவள் ஜெபத்தோடு உள்ள இணைகிறாள். ராஜா செங்கோலை நீட்டுகிறார். உள்ள இந்த பெண்மணி போகிறாள். தேவச்சனமே, அந்த ராஜாவுடைய இருதயத்தை நீர்க்கால்கள் போல திருப்பி விட்டது தேவன். தேவன் மட்டும் எஸ்தரின் பட்சத்தில் இல்லை என்றால் எஸ்தரை துண்டு துண்டாக வெட்டியிருப்பாங்க. ஏனென்றால் வஸ்தி என்ற ராணியை ராஜா கூப்பிட்ட பொழுது அவள் கீழ்ப்படியாததினால் அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அப்படிப்பட்ட முரட்டு குணமுள்ள அந்த ராஜா தான் இன்னைக்கு எஸ்தருக்கு கிருபையாக தயவு பாராட்டினார். காரணம், எஸ்தரோடு இருந்தது ராஜாவல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய தேவன் எஸ்தரோடு இருந்தார். சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உடைக்கப்பட்டவர்களுக்கும் ஆவியில் நொறுங்குண்டவர்களுக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார். என் தேவனே என்று கூப்பிட்டு பாருங்கள், உங்க அருகாமையில் தோன்றுவார், உங்களுக்குள்ள வாசல்களை திறப்பார். ஆமான் சொன்னா அடுத்த நாளில் யூத குலத்தை அழிக்க வேண்டும், மொர்தெகாயை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தேவன் எஸ்தரோடு இருந்தார். தேவன் மொர்தெகாயோடு இருந்தார். ஆமானுடைய நம்பிக்கை பிரபுக்கள் மட்டும்தான். ஒரு ராஜாவை நம்பினார் ஆமான், ஆனால் மொர்தெகாய் தேவனை நம்பினார். அதனால் என்ன நடந்தது? தேவச்சனமே, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பின அந்த ஆமான், ஒரு ராஜாவை நம்பின அந்த ஆமான், ஒரே இரவில் அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் தூக்கு மரத்தில் தூக்கப்பட்டான். ஆனால் அந்த தூக்கு மரம் யாருக்காக செய்யப்பட்டதோ அவனை தூக்கி உயரத்தில் தேவன் உயர்ந்த இடத்தில் வைத்தார். இன்னைக்கும் அதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்வோம், நம்ம அவரோடு இணைவோம், அவரோடு பேசுவோம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனே அல்ல, உங்கள் வீட்டிலேயே நாசியில் சுவாசமுள்ள கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லார் கண்கள்லையும் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த உன்னதமான தேவனை நோக்கி பாருங்கள். அதான் வசனம் அழகாக சொல்லுகிறது. 146:2 சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உள்ளளவும், அப்படி என்றால் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், இஃப் இட் இஸ் மை லாஸ்ட் டே ஆஃப் மை லைஃப், அந்த நாளும் நான் கடைசி நாளாக, என் வாழ்க்கையில் இது கடைசி நாளாக, கடைசி நொடியாக இருந்தாலும் அந்த நாளிலும் நான் தேவனை உயர்த்துவேன். இன்னொரு இடத்தில் அழகாக சங்கீதக்காரர் சொல்லியிருப்பாங்க, பரலோகத்திலும் உம்மை அல்லாமல் எனக்கு யார் ஆண்டவரே உண்டு. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுவாங்க, பரலோகத்தில் நீரோடைகள் இருக்குது, பேசுகிற செடிகள் இருக்கு, மரங்கொடிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே நகர்கிற மலைகள் உண்டு, தங்கத்தை போல் ஜொலிக்கிற வீதிகள் உண்டு, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உன்னதமான தேவன் அங்கே இருக்கிறத மறந்துடுவாங்க. தங்கம் அப்படி இருக்கும், மினுமினுங்குன்னு சொல்லுவாங்க, வைரத்தாளாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அத்தனை கற்கள், 12 கற்கள் எல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு பக்தன் சொல்லுகிறார், பரலோகத்திலும் எனக்கு உம்மை தவிர யார் ஆண்டவரே உண்டு. தேவனை நேசிக்க ஒரு மனிதன் தொடங்கினால் அவன் பரலோகத்துக்கு போனாலும் பரலோகத்தில் உள்ள படைப்பை அவன் நேசிக்காமல் படைத்தவரை நேசிப்பான். என தேவனை ருசித்து பார்த்தால் அவர் அவ்வளோ நல்லவர். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆம் தேவச்சனமே, நீங்கள் கர்த்தரை ருசித்து பார்த்துட்டீங்கன்னா பரலோகம் அல்ல, பரலோகத்தை படைத்தவர் உங்களுக்கு மேன்மையாக தோன்றுவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ப வேண்டிய ஒரே நபர்னா
அவர் நாசியில் சுவாசத்தை அருளுகிற தேவன். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை அல்ல, நாசியில் சுவாசத்தை கொடுத்த தேவனை நான் நம்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவச்சனமே, எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில உம்முடைய ஜனங்கள் அப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன காரியத்திற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களோ தேவ சித்தத்தின்படி ஏற்ற நேரத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு உதவி செய்வதாக, தேவனுடைய கரம் அவர்களை தூக்குவதாக. எந்த நிலைமையிலிருந்து, எந்த குழியிலிருந்து, எந்த தள்ளப்பட்ட இடத்திலிருந்து, எந்த உடைக்கப்பட்ட இடத்திலிருந்து தேவ ஜனம் ஆண்டவரே என் கூக்குரலை கேரும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பள்ளத்தாக்கில் இருந்து, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து, அந்த வேதனையின் உச்சக்கட்டத்திலிருந்து என் தேவன் கரம் நீட்டி தூக்குவீராக, பலப்படுத்துவீராக. உண்மையே நம்பி இருக்கிறார்கள், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நல்ல காரியங்கள் ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாள் ஆண்டவரே, வீட்டினுடைய பிரதிஷ்டை ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் கொண்டாடுகிற தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமாக அதை செய்ய கிருபை கொடுங்க. வேதனையோடு பயத்தோடு இன்டர்வியூ குறித்த பயம், வேலையில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக சந்தோஷமாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவச்சனமே, இன்று இரவு நடக்கிற உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. 9 மணி அளவில் நம்ம எல்லாரும் கூடுகிறோம். இதை புதிதாக கேட்டாலும் இன்று 9 மணி அளவில் இருந்து இணைந்து ஜெபிக்கலாம். வாருங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.